எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, வேகமாக நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்க வேண்டிய வசனம், நம்ம தொடர்ந்து போன ஞாயிற்றுக்கிழமை முழுஇரவு ஜெபத்திலிருந்து, அதாவது முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே, ஷார்ட்டாக சொன்னால் முற்றிலும் ஜெயம். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டானது அறகுறையான ஜெயம். அறகுறையான ஜெயமுள்ள வாழ்க்கை தருகிறவர் இயேசு அல்ல, முற்றிலும் ஜெயம், முற்றிலும் ஜெயம். உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஒரு பூரண ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூரண ஆசீர்வாதம். இவை இரண்டும் கொடுக்கிறவர் இயேசு. சரியா? இவை இரண்டையும் பெற்றுக்கொண்டு இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும்போது பரலோகம் நம்மை சந்தோஷமாய் வரவேற்கும். இதுதான் இன்றைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியம். முற்றிலும் ஜெயம் பெறுகிறது எப்படி என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். நேற்று பேசி நான் முடிக்கும்போது உலகத்தை ஜெயிக்கணும். ஏன் உலகத்தை ஜெயிக்கணும்? ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்தான் அல்லப்பா, அதனால் நீங்களும் உலகத்தான் அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது கர்த்தர் நம்ம உலகத்தில் இருந்தாலும் நம்ம உலகத்துக்கு நமக்கும் ஒத்து போகக்கூடாது. உலகத்தோடு, அதாவது ஊரோடு ஒத்து வாழணும், அது வேற. ஊரோடு ஒத்து வாழணும், உலகத்தோடு ஒத்து போகிறது அது வேறு காரியம். ஆகவே இதை பற்றி உலகத்தை ஜெயித்தல், நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறதை நினைத்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம கேட்க போகிற மற்றொரு சத்தியம், நம்ம திரும்ப அதே வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ரோமர் 8:37 வாசிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம், அதை அடிக்கடி சொல்லி பாருங்க, முற்றும் ஜெயம். ஆமென். சரீர சுகத்தில், ஆத்துமாவில், ஆவியில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, பொருளாதாரத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். சரி, இப்போ இன்றைக்கு நாம் தொடர்ந்து பல தலைப்பில் பேசிக்கொண்டே வருகிறோம். முற்றும் ஜெயம் என்ற தலைப்பில் வேகமாக அந்த பழைய காரியத்தை நான் திருப்பி பார்க்குறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை. அதாவது ஞாயிற்றுக்கிழமை சோதனையில் ஜெயம், சத்துருக்களுக்கு முன்பாக எப்படி ஜெயிப்பது, அதுக்கு பிறகு கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பார்க்க வேண்டிய வசனம் முற்றிலும் ஜெயம் என்ற உபத்திரவத்தில் ஜெயம் எடுப்பது எப்படி, வசனத்தினால் வருகிற, வசனத்தை வைத்து ஜெபிக்கிற ஜெயம், அதுக்கப்புறம் உலகத்தை ஜெயித்தல் என்ற நான் உபத்திரவத்தில் ஜெயிக்கிறது, உலகத்தை ஜெயிக்கிறது என்று நான் பேசிக்கொண்டு வந்தேன். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புங்க. எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். போதும். தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும், ஒன்று, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். இதை இப்படி வாசித்தா, தீங்கு நாளில் அவைகளை நாம் எதிர்க்க வேண்டும். தீங்கு நாளில் எதிர்க்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்னு ஆவியானவர் சொல்கிறார். எதிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். நிற்க வேண்டாம், ஓடிடக்கூடாது இடையிலன்னு அர்த்தம். நிற்கணும், நின்று பிடிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நான் இந்த நாட்களில் இருக்கிற பிரச்சனைகளோடு உங்களோடு ஒப்பிட்டு பேசி வருகிறேன். இதை யாருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி பார்க்கணும். இப்போ இந்த வசனம் துவங்கும் போது ஆகையால் அப்படின்னு துவங்குது இல்லை. ஆகையால் அப்படின்னா முன்பாக 11-12 வசனங்களை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, திராணி உள்ளவர்களாகும்படி. அங்க பாருங்க, எதிர்த்து நிற்கன்னு வருது, அங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்ற வார்த்தையில நம்ம அறிந்து கொள்ளணும். இதை எழுதுகிற தேவ மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையும் இணைத்து சொல்லுகிறார். நமக்கு ஒரு போராட்டம் இந்த உலகத்தில், சில ஏரியாவில், சில பகுதிகளில் நமக்கு போராட்டம் இருக்கு அப்படின்னு அவர் அதை உறுதிப்படுத்துகிறாரு. அப்போ நீங்கள் எனக்கு தான் போராட்டம், என் குடும்பத்தில் தான் போராட்டம், எங்கள் பிஸ்னஸில் தான் போராட்டம், அவங்கள பார்த்தா போராட்டம் இல்லை, இவங்கள பார்த்தா போராட்டம் இல்லைன்னு நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை பைபிளை பாருங்கள். போராட்டம், அவர் சொல்ற நமக்கு போராட்டம் உண்டுன்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அப்போது போராட்டம் உண்டுன்னா அப்போ வாழ்க்கையெல்லாம் போராட்டம் தானா? அதில் ஒரு சந்தோஷமாக இருக்க விடமாட்டியா நீ அப்படின்னு என்ன கேட்காதீங்க. அவர் நம்மளை விடமாட்டாரான்னு அவரை கேட்காதீங்க. அதாவது போராட்டம் உண்டுன்னு சொல்கிற இடத்துல அதுக்கு ரெமிடி கொடுக்குறார் பாருங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறார் பாருங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமாம், அதுதான் பேலன்ஸ்டு ப்ரீச்சிங். வேற புரியுதா உங்களுக்கு? ஒரு போராட்டம் உண்டு என்று சொன்னால் அது பக்கத்திலேயே அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான போக்கையும் உண்டாக்குகிறார் அப்படின்னு இருக்கும், கட்டாயம் இருக்கும். அதுதான் பைபிள், அதுதான் சரியான போதனையும் கூட. சரி, அப்போது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அவர் ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு பிசாசின் தந்திரங்களோடு. அப்போ பிசாசு தந்திரம் உள்ளவன், அவனை எதிர்த்து நிற்கணும், திராணி இருக்கணும். அவனை எதிர்க்கிறதுக்கு என்ன இருக்கணும்? திராணி இருக்கணும். அவனை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு திராணி இருக்கணும். பிசாசு திடீர்னு இப்போ ஒரு சர்ச்சில் உட்காந்து சும்மா அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கும்போது நீங்கள் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவீங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா பாட்டு பாடுவீங்க, ஆராதனை செய்வீங்க, என்னைய மாதிரி நல்ல பிரசங்கம் பண்ணுவீங்கலாம் வச்சுக்கோங்களேன். எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா உற்சாகமாக இருக்கிறீங்க. ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க, திடீர்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ ஆவியில் நிரம்பி பயங்கர அசுத்தாவி மேனிஃபெஸ்டேஷன் ஆகி அவன் அலைகழிக்கிறான். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கையில் ஒரு 5 வயசு பிள்ளையும் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கீங்கன்னு என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், அது படார்னு பிள்ளைய தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஓடி சோதரம் அப்படின்னு கொஞ்சம் தூரத்தில் போய் அங்கே நின்று கையை காட்டிக்கிட்டு இப்படி நிற்பீங்க. சிலர் வெளியே போயிடுவாங்க, சிலர் பிள்ளையை காட்டாத பிள்ளையை பிசாசு அடிச்சிரும்பாங்க. எல்லாம் நம்ம சபையில் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதாவது என்ன விஷயம்னு கேட்டால், இங்கே பாருங்கள், அழகான ஒரு சத்தியம். நீங்கள் என்னால் முடியாது, அதெல்லாம் பயங்கரமான பெரிய பெரிய ஊழியக்காரங்க வரணும், இங்கிலாந்துலேருந்து வரணும், அமெரிக்காவிலேருந்து வரணும், அல்லது சென்னையிலேருந்து வரணும், அப்படி இப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ள, யாருக்கு எழுதுகிறார் அவர்? அந்த எபேசியர் சபைக்கு, விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு. எதிர்த்து நிற்க உங்களுக்கு திராணி இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். ஏன் எடுத்துக்கொள்ளணும்? ஏனெனில் ஒன்று மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. மாம்சம் இரத்தமும் மனிதன். அதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன கவனிங்களேன். மனிதனிடத்திலிருந்து ஒரு பிரச்சனை வந்தாலும், மனிதன் மூலமாய் நமக்கு ஒரு போராட்டம் வந்தாலும், அந்த மனிதன் தன்னுடைய சுய புத்தியினால் அவன் போராடுவதில்லை. நான் சொல்கிறது விசுவாசிகளோடு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேன். ஏசப்பாவை நேசிக்கிற தேவ பிள்ளைகளோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது அந்த மனிதனை பிசாசு பயன்படுத்தி அவன் வழியாக வருகிறான். அதனால தான் அவர் சொல்கிறார், மாம்சம் இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் கிடையாதுப்பா, அதனால மனுஷங்கிட்ட போய் நீ போராடதை நிறுத்திடு, மனுஷனை போய் அடக்கிறத நிறுத்திடு. அவர் என்ன சொல்லுகிறார்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், துரைத்தனம் பண்ணுறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா, கர்த்தருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் படுத்துறது, துரைத்தனம் பண்ணுகிறது, ஸ்டபனாக பண்ணுறது, அதிகாரங்கள். அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தின் அந்தகார, இப்பிரபஞ்சம் அப்படின்னா உலகம். நேற்று நான் பேசிட்டு அந்த உலகம், இந்த உலகம் பலவிதமான ஆவிகளால் சூழ்ந்திருக்கிறது. உலகத்தில் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அப்படின்னு அவர் சொல்றார். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தெல்லாம் நீங்கள்
ஒவ்வொன்றா வாசித்து பாருங்க. அதாவது லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு எட்டணும். நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்முடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கணும். நம்முடைய ஜெபத்தில் ஒரு அனாயிண்டிங், நம்ம ஜெபத்தில் ஒரு கிரேஸ் இருந்து, நம்முடைய ஜெபத்தில் அந்த வசனங்கள் இருக்கணும். அப்போ தான் இந்த வான மண்டலத்தில் உள்ள, அது அழகாக இருக்குல்ல, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வான மண்டலத்தில் இருக்கிற எல்லா டார்க்னஸை கிழிச்சுக்கிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு நம்முடைய ஜெபம் போகணும்னா அவனை எதிர்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது 13, நீங்கள் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டும். தீங்கு நாட்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கிறோம், சில நேரங்களில் திடீர்னு ஏதாவது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் அது இயல்பு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மனுஷர்கள் தானே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஏற்கனவே இந்த வசனத்தை உங்களுக்கு நான் பல முறை எடுத்து காமிச்சிருக்கிறேன். இப்பவும் ஆவியானவர் அதை எனக்கு ஞாபகப்படுத்துகிறதுனால அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கணும்னு இயேசுவின் நாமத்தினால நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆமாம், மனுஷனுக்கு ஐயா நம்மெல்லாம் அதாவது ஹியூமன் பீயிங் தானே, மனுஷர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் தேவ தூதர்கள் அல்ல. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். அவர் நமக்கு போராட்டம் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் God is faithful. ஆமேன், அவர் உண்மை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், எனக்கு இந்த போராட்டத்தில் ஒரு விடுதலை வேணும் பிரதர், இந்த பிரச்சனையில் எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்று நீங்கள் தாகத்தோடு இந்த கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி என் செய்தியை, இந்த வசனத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன் கேளுங்கன்றனா, நீங்கள் தீங்கு நாளில் அவனை எதிர்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? சகலத்தையும் செய்து, எபேசியர் 6:13 சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கும்படி திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். 2 வசனங்கள், முதல் 2 எபேசியர். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, ஒரு காலத்தில் அக்கிரமங்களிலும் பாவங்களில் இருந்த உங்களை என்று சொல்ற இடத்துல என்ன, உங்களை தேவன் கிருபையாக உயிர்ப்பித்தார். அடுத்த வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக, உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய, ரொம்ப முக்கியமான வார்த்தை, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அந்த சாத்தானுக்கு எவ்வளவு ஒரு டீட்டெயில், அதாவது ஆகாயத்தில் அவர் சொல்லுகிறாரு, ஆகாயத்து அதிகார பிரபு. இந்த அட்மாஸ்பியர்ல, ஆகாய மண்டலத்தில் அவன் ஆளுகை செய்கிறான். ரொம்ப கவனமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த நாட்களில் ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் சொல்றேன், இந்த கீழ்ப்படியாத பிள்ளைகள் இடத்துல கிரியை செய்கிற ஆவிதான் இந்த ஆகாய பிரபு. வசனம் சொல்லுகிறது ஆகாய அதிகார பிரபு. இது கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற பிசாசினுடைய ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதையெல்லாம் எதிர்த்து நிற்கணும் தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நீ அதெல்லாம் கண்டுக்காத, நீ பாட்டுக்கு தூங்கு, நீ 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தூங்கு அப்படின்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கல. அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, ரிலாக்ஸ்ட் ஆயிரு, கர்த்தர் உனக்காக சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு படுத்தா, அதாவது உங்களால் பிசாசுக்கு நஷ்டம் கிடையாது, உங்களால் பிசாசுக்கு லாபம் தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது அவனை எதிர்க்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, அவனை நீங்கள் தீங்கு நாளில் அவனை நீங்கள் எதிர்க்க வேண்டும்.
அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு. இது சிலுவைக்கு முன்பாக அல்லது சிலுவைக்கு பின்னால் இருக்கிற உபதேசம். அப்போ தீங்கு நாட்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் அடிமைப்பட்டிருந்த மரித்தவனாயிருந்த என்னை ஒரு காலத்தில் உயிர்ப்பித்தாலும் இந்த பொல்லாத பிசாசு நமக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் அவன் எழும்பி வருவான். வசனம் சொல்லுகிறது, எதிர்த்து நிற்பான். அவன் எதிர்த்து நிற்பான். அப்போஸ்தலர் நடபடிகள் எத்தனை இடத்துல பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுலோடு எதிர்த்து நின்றான். எலிமா என்ற ஒரு மாய வித்தைக்காரன் எதிர்த்து நின்றான். இருக்குல்ல, எதிர்க்கிறவன். அப்போ இன்றைக்கு உங்கள் லைஃப்பில், உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு எதிர்ப்பின் ஆவி, அல்லது உங்கள் பிஸ்னஸில், அல்லது உங்கள் ஊழியத்தில், அல்லது உங்கள் கணவன் வழியாக, உங்கள் மனைவி வழியாக, மற்றவங்க வழியாக ஏதாகிலும் ஒரு ஸ்ட்ரகிள் உங்களோடு நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தான் இந்த செய்தியை நல்லா கேட்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, தீங்கு நாளில் நீங்கள் அவைகளை எதிர்க்கணும். அப்படிங்கிறதுலையே ஒரு 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 ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்கு. உங்களால் அது முடியும். ஆமென். உங்களால் அது நடக்கும். நீங்கள் அதை செய்வீங்க, செய்து முடிப்பீங்க, செய்து முடித்தவர்களாய் நிற்பீங்க. கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. இப்போ வசனத்துக்கு வாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். வேகமாக நான் பேச விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரத்தில் இப்போ 13 வாசித்தோம். நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்க நான் உதவி செய்வேன் அப்படின்லாங்கல்ல. எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் எடுக்கணும். இப்போ டைனிங் டேபிளில் சாப்பாடு இருக்குது, அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் பெட்ரூமில் உட்காந்துட்டு அதாவது எனக்கு எடுத்து தாங்க அப்படின்னா, எடுத்துக்கொள்ளுங்கள்னால என்ன அர்த்தம்? நீ தான் போய் எடுக்கணும்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வசனம் சொல்லுகிற சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சர்வாயுத வர்க்கம் உங்களுக்கு தெரியும்ல, அருமையான சத்தியம். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சத்தியம் என்னும் கச்சையை, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய், உங்கள் அறையிலே கட்டினவர்களாய். நம்பர் 1. இப்போ நல்லா கவனிக்கணும். சத்தியத்தை நான் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை நான் டீட்டெயிலாக பேசி இன்றைக்கே இதை கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரணும்னு நான் பிரியப்படுறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியம் என்னும் கச்சை, சர்வாயுதம் நம்பர் 1. இந்த சர்வாயுதங்கள், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்கிறதுல 2 பகுதிகளாக பிரிக்கலாம். அநேக பரிசுத்தவான்கள் பழங்காலத்தில் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது காக்கும் ஆயுதம், நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறது, நம்மளை பாதுகாக்கிற ஆயுதங்கள் ஒன்று இருக்குது. தாக்கும் ஆயுதம் ஒன்று இருக்குது. சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற ஆயுதம் ஒன்று இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது காக்கும், நம்மை பாதுகாக்கிற அந்த ஆயுதங்களில் நம்பர் 1 சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்னும் கச்சை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன்னா, 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16 எடுத்துக்கொள்ளுங்க. அதை நீங்கள் வாசிக்கணும். வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவளாய் இருக்கிறது. இப்ப நீங்க என்ன கவனிங்க. சத்தியம் என்னும் கச்சை என்றால் நம்ம பொதுவாக சொல்லுவோம் வேர்ட் ஆஃப் காட். சத்தியம்னா அதாவது வாட் இஸ் ட்ரூத், அதாவது வேர்ட் ஆஃப் காட் இஸ் ட்ரூத். வசனம் தான் சத்தியம், அது கரெக்டு. ஆனால் இந்த பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் சத்தியம் என்னும் கச்சை என்று சொல்லுகிறவர் 17ஆம் வசனத்தில் வேத வசனமாகி ஆவியின் பட்டயம் என்று சொல்வார். ஸோ அதுக்கு உள்ள கம்பேரிசனை நான் பேசுகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ கச்சையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கச்சை அது இடுப்பில் கட்டுறது. பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகளை, இடுப்பில் ஒரு பெல்ட் கட்டினாலே, இடுப்பில் அது கட்டினா அது ஒரு உறுதியை காண்பிக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்துங்கெல்லாம் பெரிய பெரிய பொருட்களெல்லாம் அப்படி தூக்குற ஆட்களை பார்த்துருக்கேன் நான். அந்த இடுப்பில் ஒரு டவல் அப்படி ஒன்று கட்டிட்டாங்கன்னா ஒரு அடி அப்படி தூக்குனாங்கன்னா அவங்க பாட்டு தூக்கி போயிட்டே இருப்பாங்க. நீங்களும் பார்த்துருக்கலாம் பழங்காலத்து ஆளுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், சத்தியம் என்னும் கச்சை அது என்ன அர்த்தம்னா,
இங்கே என்ன நான் சொல்கிறேன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்னா, ஒன்று அவன் வந்து தேறி இருக்கணும். தேவ மனுஷன், நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள், நானும் கர்த்தருடைய பிள்ளை. வேர்டில் வந்து நீங்கள் தேறி இருக்கணும், வேர்டில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் எந்த நற்கிரியும் செய்கிறதுக்கு தகுதியாக இருக்கணும். அடையும்படிக்கு 17ஆம் வசனத்தை கையில் பெண் வச்சுருப்பீங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. அவைகள் உபதேசத்துக்கும் நம்பர் 1, நம்பர் 2 கடிந்து கொள்ளுவதுக்கும் நம்பர் 2, 3வது சீர்திருத்துதலுக்கும் நம்பர் 3, 4வது நீதியை படிப்பதற்கு. நல்லா கவனிக்கணும், அருமையான வார்த்தை டீச்சிங். அதாவது அவைகள் உபதேசம். இன்னைக்கு சில நேரங்களில் நான் உங்களோடு பேசுகிறது, சில நேரங்களில் டீச்சிங். இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய சாத்தானை மேற்கொள்வதற்கான போதனை அப்படின்னு சொல்லலாம். இது பேர் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அப்போ இதில் போய் தேவனோ கூடவே இருக்கிறாரு, நீ கலங்காதப்பா, நீ பயப்படாத. அது வந்து ப்ரீச்சிங். அது வந்து உங்களை கம்ஃபர்ட்டாக பாதுகாத்து கொள்ளும். எத்தனை மணி வரைக்கும்? 7 மணி அல்ல 7:30 8 மணி வரைக்கும் நல்லா இருக்கும். காலைல படுத்து தெரிஞ்சோன்னா திரும்ப அட்டாக் வரும். நேத்தானே பேசினாரு, இன்னைக்கு இப்படி இருக்குதே அப்படின்னுவீங்க. அப்போ நான் என்ன உங்களோடு கூட பேசுகிறேன், அதுவும் நமக்கு வேணும். அது வந்து காயம் கட்டுறது, அது வந்து காயம் கட்டுறது. ஆனால் நான் இப்போ பேசுகிறது உங்களை உருவாக்குவது. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார் உபதேசத்தில். கச்சை அப்படிங்கிறத இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. உபதேசம், டாக்ட்ரின் சொல்லலாம். அந்த டாக்ட்ரின் வசனத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கு. இதுதான் யாராவது ஒருத்தவங்களை பார்த்து கேட்குறாரு, அதாவது ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, ரட்சிப்புனா என்ன, அதான் ரட்சிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ரட்சிப்பை பற்றி தெரிலன்னு அர்த்தம். தெரில. அந்த காலத்தில் ஊழியர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஆர் யூ born again அப்படிம்பாங்க. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியாப்பான்னுவாங்க. ரட்சிப்பா, நான் கிறிஸ்தவன் ஆச்சேன்னுவேன். இல்லை நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ஐயா எங்கள் அப்பா கிறிஸ்தவன், தாத்தா கிறிஸ்தவன்லாம் சொல்லியிருக்காங்க, ஏன் நான் கூட கிறிஸ்தவன் தான். ஏன்னு இல்லை நீ ரட்சிக்கப்பட்ட, நான் CSI கிறிஸ்டியன் அப்படின்னு அழுத்தி சொல்லுவேன். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ரட்சிக்கப்படாத கேஸுன்னு. அதனால் அவங்க விட மாட்டாங்க. உட்கார வச்சு, உனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், அவருடைய இரத்தத்தால் நீ கழுவப்பட்டாயா, அதுக்கு பேர் தாண்டா ரட்சிப்பு அப்படின்னு உட்கார வச்சு எவ்வளோ மாத கணக்காலம் பேசியிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் எந்த சர்ச் மெம்பராக இருங்க, அது பற்றி கவலை இல்லை. ஆனால் உங்களுக்கு சத்தியம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். உபதேசத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். டாக்ட்ரினில், உபதேசம்னா டாக்ட்ரின் இங்கிலீஷில் இல்லை, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதனாலும் பரவாயில்ல, எதனாலும் பரவாயில்ல, பொட்டு வச்சுக்கிறியா பரவாயில்ல, பூ வச்சுக்கிறியா பரவாயில்ல, கமல் போட்டுக்கிறியா பரவாயில்ல, ஒரு கமல், நேற்று சொன்ன மாதிரி ஒரு கமல் இருந்தால் பரவாயில்ல, 2 கமல் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாம் பரவாயில்ல, தலையை ஒரு பக்கம் வலிச்சாலும் பரவாயில்ல, கால்ச்சட்டை போட்டு வரலாமா பரவாயில்ல, டிஷர்ட் போட்டு வரலாமா கம்யூனியன் சர்வீஸ் வரலாம், பரவாயில்ல, பேண்ட்டு போட்டுட்டு கொயரில் நிற்கலாமா பரவாயில்ல போய் கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசியில் வந்து ஒரு ஒழுங்கீனமான ஊழியமாய் போயிடக்கூடாது. அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு கலெக்டர் உங்களை கூப்பிடுறாரு, அரைக்கால்ச்சிட்டு போய் நிற்பியாடா, கொஞ்சம் யோசித்து சொல்லு. ஆலயத்துக்கு போய் அரைக்கால் செட்டில் நிற்கிறிய நீ, கம்யூனியன் சர்வீஸில் நீ வந்து அப்படி பங்கு பெற நீ வந்து ஒரு அதிகாரி கிட்ட போய் அப்படி நிற்பியா? நிற்பீங்களா? கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், உன்னதமான தேவன், அந்த தேவனுக்கு முன்பாக there should be discipline. நம்முடைய உடையில், நம்முடைய பேச்சில் எல்லாம் ஒழுக்கம். அதுக்கு தான் இந்த டீச்சிங். பேசுனா என்னைய மாதிரி ஆள்லாம் உங்களுக்கு பிடிக்காது, அதில் பிடிக்காது. ரொம்ப டஃப் இந்த ஆள், எப்போவுமே வீட்டில் டஃப்பாக தான் இருப்பானா? வீட்டிலலாம் டஃப்பாக இருக்க மாட்டேன், வசனத்தில் ஸ்டேஜில் தான் டஃப்பாக இருப்பான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சொல்ல வேண்டியதை சொல்லணும். இப்படிப்பட்ட ஆள் 4 பேர் இருந்தால் தானேயா ஓரளவுக்கு அது இந்தியா தேரும். என்ன சொல்கிறீங்க? ரைட்டு. அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்துக்கு வாங்க. 1 சத்தியம். அந்த சத்தியத்தில் அவர் அழகாக சொல்லி கொடுக்குறாரு. 2 தீமோத்தேயு 3:16-17 1 உபதேசம். அடுத்தது ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரிபியூக்கிங். அதாவது கடிந்து கொள்ளுதல். சில இடங்களில் நிறைய பாஸ்டர்ஸ் அந்த நாட்களில் பேசுவாங்க.
அந்த நாட்களில் பேசுவோம், ஏன்ப்பா லைட்டாக வந்த, இதுக்கு நீ வராமே இருந்திருக்கலாமே அப்படின்ட்டா, ஐயோயோ என்னை எல்லோரும் முன்னால் என்னை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாரு, நீ என்ன பெரிய நீங்கள் என்ன அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக உன்னை இன்சல்ட் பண்ணுறதுக்கு, உனக்கு நல்லதானே சொன்னார், சத்தங்கடாமல் உட்கார்றா அப்படின்னும். அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர் அப்படி சொன்னதுனால தான் நான் ஒழுங்காக வந்தேங்கிறான். அந்த நாட்களில் இந்த கடிந்து கொள்ளுதல் கிடையாது, கடிந்து கொள்ளுகிறதே கிடையாது. கடிந்து கொண்டா வந்து என்னை பார்த்து பேசுகிறான், எனக்காக பேசுகிறான், உனக்காக பேசாமல் யாருக்காக பேச முடியும்? என்ன சொல்கிறீங்க? அப்போ கடிந்து கொள்ளுதல், ஒன்று டீச்சிங்ஸ், ரெண்டாவது ரிபியூக்கிங், மூன்றாவது கரெக்ஷன், கரெக்ட் பண்ணுறது. இது சரியில்லை, இது முதல் பாட்டு நல்லா பாடின, ரெண்டாவது பாட்டு அவுட்டு, முதல் ஸ்டான்ஸா ஓகே, ரெண்டாவது ஸ்டான்ஸால் கொஞ்சம் பிச்சு மாறிடுச்சு அப்படின்னா உன் முகம் மாறிடும். என்ன சூப்பராக பாடினப்பா, ஐயா 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 ஐயா, உடனே அப்படியா 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 அங்கிள், அப்படியா அங்கிள், அப்படி அங்கிள், இன்னொரு முறை சொல்லுங்க அங்கிள். அதான் சூப்பராக பிரசங்கம் பண்ணீங்க பிரதர், கலக்கிட்டீங்க பிரதர், இன்னைக்கு பயங்கரமான லைக் பிரதர். இது இப்படி பேசினா நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒன்றுமே அமைதியாக போனால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களே, நம்மளே போய் கேட்டோம் நல்லா இருந்துச்சான்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை நான் அன்போடு சொல்கிறேன், அதாவது பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது கம்ஃபர்ட் இருக்குது, அதாவது கவுன்சிலிங் இருக்குது. நீ கம்ஃபர்ட் பக்கமே போயிட்டேன்னா கர்த்தருடைய பிள்ளை ஒரு காலத்தில் டிஸ்கம்ஃபர்ட் ஆயிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாது. என்ன சொல்கிறீங்க? அப்போ டீச்சிங், ரிபியூக்கிங், கரெக்ஷன், அந்த கரெக்ட் பண்ணுறது, அதுதான் வந்து இவர் சொல்கிறாரு 17ஆம் வசனம், உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதற்கும். மூணாவது சீர்திருத்துதல், அதான் கரெக்ஷன், சீர்திருத்துதல், சீர்திருத்தம். சபையில் தேவையில்லாத பாடல்கள் உள்ளே நுழையும் போது அது சீர்திருத்தணும், தேவையில்லாத பிரசங்கியார் உள்ளே வரும்போது நல்லா கவனிக்கணும். நீங்கள் வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே வேறு ஒரு பிலிப்பியன்ஸ் தேசத்தை சேர்ந்த ஒரு சபைக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். அடுத்த நாள் காலையில், முந்தின நாள் சாயந்தரம் அந்த பாஸ்டர் வந்து என்னை வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார். போயிட்டு அந்த காஃபி டேபிளில் உட்காந்துருக்குறோம். ஹவ் ஆர் யூ, எப்படி இப்படி ஆச்சா அப்படி எல்லாம் பேசிட்டு, அவர் நீ என்ன டாக்டர், நீ எந்த ஊர்லேருந்து வந்த, உன்னுடைய உபதேசம் என்ன, உன்னுடைய காலிங் என்ன, உன்னுடைய விஷன் என்ன அப்படின்னு எல்லாம் அவர் கேட்குறாரு. ஏன்னா நான் அவர் அன்னைக்கு தான் பார்க்குறேன், அவர் அன்னைக்கு தான் பார்க்குறாரு. அடுத்த நாள் மார்னிங் சர்வீஸில் அவர் வந்து என்னை பற்றி ஒரு 10 நிமிஷம் அவர் வந்து ஒரு அறிமுகப்படுத்தினார் பாருங்கள். 10 வருஷம் கூட இருந்த மாதிரி. அப்போ என்னன்னு விஷயம் பார்த்தா, நான் வந்து சரியான டாக்டரினில் இருக்கிறேன்னா அல்லது கள்ள உபதேசம்லாம் எனக்குள்ளே மறைஞ்சிருக்கா அப்படின்னு என்னை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? ஏன்னா சபையை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு தான் அந்த சபையினுடைய பாரம் தெரியும், ஆத்ம பாரம் தெரியும். ஏதாவது தேவையில்லாத ஆளெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தெரியாமல் கூட்டு வந்துட்டோம் பிரதர்னா அவன் 10 பேர் தூக்கிட்டு போயிடுவான் வெளியே. ஆகவே இந்த கடைசி நாட்களில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். வசனம் நீதியை படிப்பிக்கிறதற்கும் புரோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இதுதான் அந்த இடையிலே கட்ட வேண்டிய கச்சை என்று இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 3:1 சரி, கலாத்தியர் 5:7 சரி, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க டைம் இல்லாதனால சொல்லிட்டு போகிறேன், அவர் அழகாக சொல்லுவார். 3:1 மட்டும் வாசிங்களேன் டக்குன்னு பார்ப்போம் வேகமாய். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உன்னை மயக்கினவன் யார் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப கலாத்தியர் சபையில நல்ல ஒரு டீச்சிங், ப்ரீச்சிங், நல்ல ஒரு எடிஃபிகேஷன் நல்லா இருந்து கொண்டிருக்கிற, திடீர்னு பார்த்தா ஒரு குரூப்ல அவங்க எல்லாம் மயங்கி இருக்கிறான், வேற ஒரு உபதேசத்துல மயங்கி போய் இருக்கிறாங்க. அந்த வேற உபதேசத்தில் அவங்க மயக்க மருந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க சிலர். அவர் வந்தோன்னு பார்க்குறாரு, அவங்கள பார்த்து அவர் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. அவர் அட்ரஸ் பண்ணுறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு, ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே. இப்படி பேசினா எப்படி இருக்கும் உங்க சர்ச்சில் வந்து? புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்பா? என் அனுமதி இல்லாமல் யாரோ ஒருத்தன் உள்ள வந்து வேற டாக்டரின் உனக்கு போதிச்சு அதில் நீங்கள் மயங்கி போயிருக்கீங்களே. எனக்கு 1 கோடி வரப்போகுது, நான் கோடீஸ்வரன் வரப்போகிறேன், எனக்கு 3 கார் நிற்க போகுது அப்படின்னு 2 வருஷமாக மயங்கி இருக்கிறவங்களோடு பேசுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால வர நேரத்தில் வரும்.
அதுக்காக அதில் மயங்க கூடாது. வசனத்தில் நீ மயங்கி இருக்கணும், தேவ பிரசன்னத்தில் மயங்கி கிடக்கணும். அதுதான் தேவனுக்கு பிடித்தமா இருக்கும். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தது வேத வசனத்துக்கு போங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எபேசியர் 6:14 வாசிக்கலாம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய், அறையிலே கட்டினவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய். இந்த மார்க்கவசம் ஃபுல்லா, இந்த மார்பை, இந்த செஸ்ட் தானே மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒன்று செஸ்ட், ரெண்டாவது ஹெட், இது ரெண்டு முக்கியம். அதாவது அவர் சொல்றார், இந்த மார்க்கவசத்தை ஃபுல்லா கவர் பண்ணி, அதுதான் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், காத்துக்கொள். எப்போதும் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை செய்யணும், நேர்மையா இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அங்க ஒரு அந்த மாதிரி வந்து லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்க ஹார்ட்ல ஆண்டவர் எப்போதும் பாதுகாத்து கொள்வார். அதுதான் குற்றமில்லா, குற்ற மனசாட்சி வாதிக்காத ஒரு இருதயம். அங்க போய் நான் வந்து தண்டார்பேட்டையில் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்றேன், திருநெல்வேலியில வேற மாதிரி பிரசங்கம் பண்றேன், திருச்சியில இடையில வரும்போது அங்க பார்த்தா வேற மாதிரி பிரசங்கம் பண்றேன்னா, அவர் ஒரு அங்க மாதிரி பேசுறாரு, இவர் இங்க மாதிரி வேற மாதிரி பேசுறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை வரக்கூடாதுல்ல. அவர் எல்லாவற்றையும் மேல அவர்கிட்ட நான் போய் நிக்கணும் இல்ல. எங்க போனாலும் ஒரே போல, ஒரே சத்தியம், ஆமென், ஒரே ஆவியானவர், ஒரே உபதேசம், அதுல இருக்கணும், ஸ்டெடியா இருக்கணும். எங்க போனாலும் ஒரே மாதிரி சொல்லணும். இந்த திருடர்களை சில அக்யூஸ்ட் எல்லாம் பிடிச்சி நைட்டு பகலாம் போலீஸார் பேசுவாங்க. காலைல ஒன்று சொல்லுவான், மத்தியானம் சொல்லுவான், நைட் ஒன்று சொல்லுவான், கடைசியில் அடி அடிச்ச பிறகு எல்லாம் சேர்த்து கரெக்டாக சொல்லுவான். ஏன்னா அந்த இருதயத்தில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சொல்லலாமா வேணாமான்னு. ஆனால் ஒரு பிரச்சனை இல்லைன்னு வைங்க, காலைல சொன்னதான் மதியானம், மதியானம் சொன்னதான் நைட் சொன்னதான் இரவு சொல்லுவான். கடைசியில் அப்பா தெரியாமல் கொண்டு வந்துட்டப்பா, அவர் அனுப்புங்கப்பான்றாங்க. இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனம் சொல்லுகிறது, நீதி என்னும் மார்க்கவசம். இதுதான் நீதி. நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை மார்க்கவசமா நீங்க அணிந்து கொள்ளணும். வேகமா போறேன். நம்பர் 3 வாசிங்க 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களில் தொடுத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல நான் வந்து ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி பேசுறேன். யுத்தமா? எங்க வீட்டில் அப்படிலாம் இல்லையா, நாங்கெல்லாம் அடிபடி போடுறது இல்லையே. ஐயா அது கூட பரவாயில்லன்னா அடிபடி போடுங்கன்னு சொல்ல. ஆனா இந்த ஆவிக்குரிய யுத்தம் தான் விசுவாசிகள் வீட்டை வாட்டி வதைக்குது, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஏன்னா நம்ம வந்து ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற பலவிதமான ஆவிகளை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறான் என்ற வசனத்தின்படி நான் பேசுறேன். அப்போ நம்ம வீட்டுக்குள்ள திடீர்னு கலக்கம், வேதனை, எதிர்ப்பு, கோபம், சண்டை, திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, நான் அப்படி சொல்லலை, இப்படி சொல்லலை, அப்படி சொல்லலை, இப்படி சொல்லலை அப்படின்னு ஒரு காலத்தில் வாய் சண்டை போட்டு இப்போ வந்து வாட்ஸ்அப் சண்டை வரைக்கும் வந்திருக்குல்ல. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அடுத்த சர்வாயுத வர்க்கம் என்னன்னு கேட்டா, சமாதானத்தின் சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களில் தொடுத்தல். இப்போ உதாரணமாக என்னென்னா, நீங்கள் புறப்படுறீங்க, சர்ச்சுக்கு புறப்படுறீங்க, இல்லை ஆஃபீஸ் புறப்படுறீங்க, அல்ல ஸ்கூலுக்கு புறப்படுறீங்க. முதல்ல நம்ம போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் உடுத்திட்டு வீட்டை விட்டு இறங்கும் போது தான் நம்ம ஷூ போடுவோம் இல்லை? அப்போ முதல்ல ஷூ போட்டால் குளிக்க போவீங்க இல்லையே? அப்போ அதே மாதிரி சகோதரிகள், நீங்க எல்லாத்தையும் உடுத்திட்டு எல்லாத்தையும் நம்ம எல்லாம் பண்ணிட்டு வீட்டை விட்டு இறங்கும் போது நீங்க உங்க கால்களில் பாதரட்சையை தொடுப்பீர்கள். அப்ப பாதரட்சை மாட்டிட்டாலே என்ன அர்த்தம்னா, ரெடி டு கோ. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, பாதரட்சை சுவிசேஷத்திற்கு அடையாளம். இந்த வசனத்தை பாருங்க, சமாதானம் என்னும் சுவிசேஷத்துக்கு பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூங்கும்போது கூட காலில் போட்டு தூங்குங்கன்னு அர்த்தம் இல்லை. அதாவது எப்போ காலில் மாட்டுவோம்? புறப்படும் போது. அப்போ தட் மீன்ஸ் எப்போதும் சுவிசேஷத்துக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கணும். போராட்டம் வருது, ஐயோ இந்த தீங்கு நாள் வந்துருச்சு, இந்த உபத்திரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி கேட்டாங்க. என் வீட்டில் திடீர்னு ஒரு போராட்டம், கணவனுக்கு எனக்கும் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, போகலாமா வேண்டாமா? நான் நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுத்தேன், இப்போ வீட்டில் எப்படி இருக்க அப்படின்னாங்க. உண்மைதான், ரொம்ப கஷ்டம்தான் அது. ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன், அதை காட்டி நீங்கள் உங்கள் ஊழியத்தை நிறுத்திடாதீங்க.
நிறுத்திடாதீங்க. நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்க செய்யுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை மாறிட்டுனா நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன், இந்த ஒருத்தர் கால் உடைஞ்சு சரியானவன கால் சரியாச்சுன்னா நான் அப்படியே வந்துடுவேன் சொல்லி 10 வருஷமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் நல்ல கார்லாம் நல்லா ஆயிடுச்சு, காரை ஓட்டுறாரு, ஆனால் ஊழியத்துக்கு வரல. ஊழியத்துக்கு இப்படி நிறைய பேரை என் ஊழியத்தில் நான் பார்த்துட்டேன். இது மட்டும் சுகமாயிட்டுன்னு வைங்க, உங்களுக்கு கூட ஊழியத்துக்கே அனுப்பிடுறேன். நாங்கள் சுகமாயிருச்சு, வரல. கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சர்வாயுத வர்க்கம் ஒன்று, சுவிசேஷம் உங்க கால்களிலே தொடுக்கணும். அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி பேசும்போது லூக்கா 3:16 அவர் சொல்லுவார், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. வாட்ஸ் த மீனிங்? அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு ராஜா அவர்தான் சுவிசேஷத்துக்கு, சுவிசேஷகனுக்கு அவர்தான் ஃபர்ஸ்ட் ரோல் மாடல். அவருடைய கால்களில் எப்போதும் பாதரட்சை இருக்கணும். என்ன அர்த்தம்? அவர் எங்கேயும் முடங்கி கிடக்கவில்லை. அவர் இரவும் பகலும் சுவிசேஷத்துக்காக அலைந்தார். இந்த நாட்களில் ஏன் நம்ம டெய்லி பேசிட்டு இருக்கோம்? நிறைய பேர் ரொம்ப ரெஸ்ட் எடுங்களேன், ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துவாங்களே, இப்போ என்ன ஆயிட்டு போகுது? ஐயா, அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று அஞ்ஞானிகளைப் போல இருக்க வேண்டிய காலம் அல்ல. கர்த்தருடைய வருகை நாள் சமீபம். அது திருடனை போல வருவேன்னு சொல்றாரு. அதனால நான் ஓய்வு எடுத்துக்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு வரேன், நான் போய் அங்க போய் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு முடியலையே. ஏனென்றால் தேவனுடைய நாள் சமீபமா இருக்கிறது விசுவாசிகளே. அதனால உங்க பிரச்சனையை பிசாசு காட்டி உங்க ஊழியத்தை மட்டுப்படுத்தி விடக் கூடாது என்று இப்போது ஆண்டவர் பேசுகிறார். அடுத்தது 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசியுங்கள். 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய். இப்ப பாருங்க, ஒவ்வொன்றாய் அவர் அந்த சர்வாயுத வர்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டு வருகிறார். ஒன்று சத்தியம் என்னும் சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம். மூன்றாவது சுவிசேஷம் என்னும் அந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அது சுவிசேஷம். அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள். பொல்லாங்கன் என்றால் சாத்தான், எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள். அவன் பாருங்க, அவன் யார் மேல எறிவான்? நீங்களே சொல்லுங்க, யார் மேல எறிவான்? அவன் குரூப்ல எறிவானா? அவன் குரூப்ல எறிய மாட்டானே. ஐயா, அவங்கள நமக்கு டீம்யா, அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். யார் குரூப்ல, எந்த குரூப்ல எறிவான்? தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைங்க, சரியா? விசுவாசத்துக்காக நிற்கிற பிள்ளைங்க. ஆண்டவரே, எங்க நாட்டில் இருக்கிற லஞ்சம், எங்க நாட்டில் இருக்கிற குடி, இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் ஒழியணும் அப்படின்னு ஜெபிக்கிறவனுக்கு விதோரமாக தான் அவன் அந்த அக்னி ஆஸ்திரங்களை எய்வான். நீ என்ன எங்களுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா போராடுற அப்படின்னு அவன் அக்னி ஆஸ்திரங்களை. அப்போ நீங்க பயந்து ஐயோ வேணாம், நான் அப்படிலாம் ஜெபிக்காம விட்டுருவோம் நீங்க நினைக்காதீங்க. வசனத்துக்கு வாங்க. வேதம் சொல்லுகிறது, அக்னியாஸ்திரங்கள் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்க என்ன செய்யுங்க? விசுவாசம் என்னும் கேடகத்தை நீ பிடித்துக்கொள். இப்ப பாருங்க, முதல்ல மார்க்கவசம் பேசணும். மார்க்கவசம் பெர்மனண்டா ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறது. அதாவது இந்த கேடகம் இருந்தா விசுவாசம், அந்த அக்னி ஆஸ்திரம் வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு டக்கு நம்ம அதை வச்சு நம்ம அதை எதிர்த்து நிற்கலாம். அதாவது கண் இமைக்கும் நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத எனிமி, அதாவது இந்த கேடகத்தை கையில் எடுக்காம நேரத்தில் திடீரென்று நம்ம பாயும் போது இந்த மார்பு, அந்த மார்பில் இருக்க அந்த ஷீல்டு நம்மளை பாதுகாக்கிறது பிரியமானவர்களே. அதே நேரத்தில் விசுவாசம் என்னும் கேடகம். அப்போ விசுவாசம் என்னும் கேடகத்தை எங்கே வைக்கணும்? கையில் தான் வைக்கணும். பெட்ரூமில் வச்சுட்டு நான் விசுவாசிக்கிறேன், பெட்ரூமில் இருந்து நான் விசுவாசிக்கிறேன், நான் பேசுகிறேன் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா பிசாசு என்ஜாய் பண்ணுவான். கேடகத்தை கொண்டு போய் பெட்ரூமில் வச்சுட்டு வந்துட்டான், இங்கேருந்து விசுவாசிக்கிறேன். கேடக கையிலே இருக்கணும். அப்போ எப்போதும் விசுவாச ஆவி உடையவர்களாக இருக்கணும். எப்போதும் விசுவாச வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென். இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னு கேட்டா, சதாம் ஹுசேன் ஈராக்கில் இருந்து பயங்கரமான யுத்தத்தை குவைத் மேல அவன் போர் தொடுத்து குவைத்தை பிடிச்சு, கர்த்தருடைய பிள்ளைகளை, குவைத்தை காப்பாற்றுவதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில்
இவன் என்ன பண்ணுவான்னா அந்த அந்த ஸ்கட் என்று சொல்லப்படுகிற ஏவுகணையை அந்த சதாம் ஹுசேன் சரண் மேலே ஏவி அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு மேலே பறந்து வரும்போது உடனே இஸ்ரேல் தேசத்தில் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி பேட்ரியாட் என்று சொல்லப்படுகிற அந்த அங்கிருந்து ஒரு ஏவுகணை சரணு போவான். அவன் புறப்படும் போது இவன் சென்சிட்டிவ்ல அது ஆப்ரேட் ஆகி மேலேயே வானத்திலே அடிச்சு அந்த சதாம் ஹுசேனுடைய ஏவுகணை அழித்து போடும். இது எதை குறிக்கிறது? சாத்தான் உங்களுக்கு நேரா ஏவலோ பில்லி சூனியத்தையோ பிசாசோ போராட்டத்தையோ அவன் ஏவி வருகிறானா, திடீர்னு தூங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புவார். ஜெபம் பண்ணு. ஆமென். திடீர்னு உங்களை அறியாம அந்நிய பாஷையில ஜெபிக்க கர்த்தர் வைப்பாரு. திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் சோறு வரும். உடனே ஜெபம் பண்ணி பார்த்தா அந்த நேரத்தில் தெரியும் சம்திங் ராங். நமக்கு விரோதமா பிசாசு போராட ஆரம்பிக்கிறான். உடனே நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா அதுதான் இஸ்ரேல் அனுப்புகிற அந்த ஏவுகணை. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. எல்லாம் கையை வைத்து தோத்திரம் பண்ணிருங்க. அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 15:1 சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதடா, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். கேடகம் என்றது விசுவாசம், ஃபெய்த் எப்பவுமே கையில் வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபெய்த் எப்பவுமே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபெய்த்தை அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்லக்கூடாது, பிரச்சனை வரும்போது மட்டும் ஃபெய்த்தை சொல்லக்கூடாது. எப்பவுமே ஃபெய்த்லேயே வாயை திறந்தா விசுவாசிக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த மாதிரி விசுவாச வார்த்தைகளை பேசி 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 சத்துரு எய்யும் அம்புகளை அல்லவிட்டால் அக்னி அஸ்திரங்களை அழிக்கக்கூடிய கிருபையை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இத்தனை பாயிண்ட் பேசினது நம்மை காக்கும் ஆயுதம், நம்மை பாதுகாக்கும் ஆயுதம். நாளைக்கு கர்த்தர் சித்தமானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்னும் தலை சீராவையும் வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தையும் அந்த ரெண்டு அது தாக்கும் ஆயுதம். தாக்கும் ஆயுதம், சாத்தானை தாக்குகிற ஆயுதம். சாத்தானை அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை எப்போ வேணா தாக்கினான் இல்லை, எப்போ தாக்குனா அவனை அழிக்க முடியுமோ அப்போ தாக்கணும். ஆமாம், அதுதான் கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை நாளைக்கு பார்க்கலாம். சரியா? மணி 7:30 ஆகுது. நம்ம ஜெபம் பண்ணிடுவோம் இன்னைக்கு. நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் 5:30க்கே ஆரம்பிச்சிருவோம். நம்ம 5:30 6 வரைக்கும் இதே மாதிரி ½ hour தான் வொர்ஷிப். அதுக்கப்புறம் ஜெப குறிப்புகள், அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மெசேஜஸை கேட்டு இன்னும் கர்த்தருக்குள்ளே நம்ம பலப்பட்டு, நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஜெப சேனை எழுமணும், ஒரு துதி சேனை எழுமணும். ஆமென். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரசங்கிமார்கள் ஆண்களிலும் எழுமணும், பெண்களிலும் எழுமணும். ஆமென். கர்த்தருடைய நாமம் வட இந்தியாவில் மகிமைப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லார் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு ஆண்டவரே எங்களை தீங்கு நாளில் அவன் எங்களை தாக்க வரும்போது அவனை எதிர்க்கணும்ப்பா. எல்லாரும் சொல்லுங்க, எதிர்க்க வேண்டும். வாய்த்தர சொல்லுங்க, எதிர்க்க வேண்டும். ஆமென். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். சகலத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஓடிடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில கொஞ்ச காலம் பிரகாசித்துட்டு ஓடிடக்கூடாது. வாலிப நாட்கள்ல நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்ப எனக்கு முடியலன்னு சொல்லி நீங்க சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்கிற ஆட்களை இப்பொழுது கர்த்தர் தேடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. உங்க மேல தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். விசுவாசிகளே, ஊழியர்களே, உடன் ஊழியர்களே, ஆமென். நீங்க எல்லாவற்றிலும் தேவனுக்காக நிக்கிறீங்களே, உங்க வீட்டை கர்த்தர் கைவிடுவாரா? உங்க பிள்ளைகளை கைவிடுவாரா? அவர் கைவிடவே மாட்டார். எல்லாரும் கரம் உயர்த்துங்க, எல்லா கரம் உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தை ஜெயித்தல் என்ற அருமையான சத்தியத்தில் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிய ஜெயிக்கிற விஷயத்தை இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாதுகாக்கும் ஆயுதங்களை சொல்லிக் கொடுத்தீரே, சர்வாயுதங்களை சொல்லிக் கொடுத்தீரே, சத்தியம் என்னும் கச்சையை சொல்லிக் கொடுத்தீரே, நீதி என்னும் மார்க்கவசத்தை சொல்லிக் கொடுத்தீரே. ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு பேசினீரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆயத்தம் என்னும் பாதரட்சை ஆண்டவரே, எப்போது நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீரே.
விசுவாசம் என்னும் கேடகத்தை எப்போது நாங்கள் பிடித்தவர்களாய் நிக்கணும். கீழே வச்சிடக்கூடாது. ஏனென்றால் அவன் எப்போ அக்னி அஸ்திரங்களை அனுப்புவான் என்று எங்களுக்கு தெரியாது. அதனால எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நிற்க வேண்டும் என்று சொன்னீரே. இப்பொழுது எத்தனை ஆயிரங்கள் யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, டெலிவிஷனுக்கு முன்னால் இருக்கிறாங்களப்பா. அவ்வளவு பேருடைய வீடுகளில் என் ஆண்டவருடைய ஆளுகை இப்பொழுது வருவதாக. அக்னி அஸ்திரங்களை அழிக்கத்தக்க பரலோக அக்னி உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளிருந்து வெளிப்படுவதாக. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. ஷதாரபா ஹரபா ராதரபா ஹந்தரபா தரா துரபா ரிகலபா துரியமாதரபா. ஆமென். சிலருக்குள்ளே ஒரு புதிய வல்லமை இறங்குகிறது. சிலருக்குள்ளே நாவிலே புதிய பாஷை வருகிறது. சிலருக்குள்ளே ஒரு புதிய தைரியம் வருகிறது. சிலருக்குள்ளே ஒரு புதிய தன்னம்பிக்கை வருகிறது. சிலருக்குள்ளே ஒரு புதிய உற்சாகமான ஆவி வருகிறது. அதுக்கு ஆவியானவரே உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ராபாமா ஹாந்தரா ஷந்தரபா ஹபா. எழும்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆமென். பழைய சண்டை, பழைய வாக்குவாதம், பழைய போராட்டம், பழைய சீக்ரெட் சின்ன இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நீ வேதனையோடு கூட இருக்காத. சகலத்தையும் புதிதாக்குகிறவர், சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். ஹalleluya. உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது. அதிசயத்தை காண்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால. அத்தனை பேரை இந்த மாலை நேரத்தில் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நான் கொண்டு வருகிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பின்னானவைகளை மறந்துட்டு முன்னானவைகளை நாடி கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை தாரும், விசுவாசத்தை தாரு. விசுவாசத்தை துவக்கினவர் நீங்க தானே, விசுவாசத்தை முடிக்கிறவர் நீங்க தானே. கர்த்தர் உதவி செய்ய போகிறீரப்பா. அப்பா இன்னைக்கு சாத்தான் தோல்வி அடைந்தானப்பா. அவனுடைய தந்திரங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவனை எதிர்க்க போகிறோம். ஒரு பெரிய பலனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி பாடி தேவனை துதிப்போம். ஆமென். சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து கரங்களை தட்டி பாடுங்க, கரங்களை தட்டி பாடுவோம். கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் ஆமென். ஒவ்வொருவர் மேலும் புதிய பலன். புது பலன் ஆதாரமா குடாரமா துரமா புது கபா. பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். தாகமுள்ள அவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். ஓ தாகமுள்ளவன் மேல் ஆவியை. ஒவ்வொருவர் மேலும் ஒரு தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருடைய சரீரங்களில் இறங்கி வருகிறது. ஊற்றிடுவார், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், கதரா புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன்,
புதுபலன் அடைந்திடுவே. எங்கள் அருமையான ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை மாறுபடி யுத்த வீராங்கனைகளாகவும் யுத்த வீரர்களாக மாற்றிவிட்டதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அழைத்தவர் மாறாதவர் அப்பா. எந்தெந்த வீடுகளில் பிசாசு நுழைந்து கலகத்தையும் கண்ணீரையும் பிரிவினையும் அசுத்தங்களையும் போராட்டங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே புரிந்து கொள்ளுதல் இல்லாத சூழ்நிலையும் உருவாக்கினானோ, எந்தெந்த வீடுகளில் கீழ்ப்படியாத சுவாபங்கள் இருக்கிறதோ அந்தந்த வீடுகளிலே இப்பொழுதே தேவ தூதர்கள் ஆயிரமான தேவ தூதர்கள் அந்தந்த வீடுகளுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தேவ தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அன்றைக்கு தேவ தூதர்கள் ஏறுகிறதையோ இறங்குகிறதையோ யாக்கோபு கண்டபோது இது உண்மையாகவே தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொன்னானே. அநேக வீடுகள் வானத்தின் வாசலாக மாறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை தைரியப்படுத்திட்டீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு வெட்கப்பட்டான், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தைரியப்படுத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்ரோஜனமான ஊழியனப்பா அப்பா, ஒரு கூட்ட சேனையை எழுப்புறதுக்கு ஒரு பாரப்படுத்துறீங்களப்பா. எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம்ப்பா. எப்படியாகிலும் ஒரு எழுப்புதல் எங்கள் கண்கள் காணணும்ப்பா. ராத்திரி பகலும் போராடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இரவு அநேக குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதாக. இன்று இரவு அநேக வீடுகளிலே மன மகிழ்ச்சி உண்டாவதாக. இன்றைக்கு இரவு அநேக வீடுகளிலே ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக. இன்றைக்கு அநேகர் மேல ஒரு ஜெபாவி இறங்குவதாகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாழாய் கிடந்த ஸ்தலங்களை மறுபடியும் கட்டி எழுப்புகிற தெய்வமே, இடிந்து போன குடும்ப வாழ்க்கையை மறுபடியும் நீர் கட்டும்படி ஜெபிக்கிறோம். முதிர்ந்தவர்கள் வயது போன ஆண்டவரே தாய்மார்களுடைய சரீரத்தில் இருக்கிற யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆண்டவரே, சிறுநீரக கோளாறுகள், ஜீரண உறுப்புகளில் பலவீனங்கள், ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, இடுப்பு எலும்புகள் பாதிக்கப்பட்டதனால, ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற டிஸ்லோகேஷனால, இயேசுவின் நாமத்தினால வேதனையோடு இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன் வெளியே வருவதாகப்பா. நம்பிக்கை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். புதுபலனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை மட்டும் தாங்கட்டும். இன்றைக்கு கர்த்தர் சத்தியங்களை எங்களுக்கு விளங்க பண்ணினீரப்பா. கோடி ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, நாளைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல இப்படி நாம மகிமைப்படணுமப்பா. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இரவு நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், ப்ராபோஸ் சாப்டர் 23 மறக்காம வாசிக்கணும். உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி 2 கைகளை உயர்த்தணும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கடைசியில் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கர்த்தருடைய பாதுகாப்பு, வர்ஷிப் டீம், மீடியா டீம், மினிஸ்ட்ரி நீட்ஸ் எல்லாத்தையும் சந்திக்கும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நடத்துவாராக. நாளைக்கு சீக்கிரமாக நம்ம ஜெபிப்போம். தேவன் அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாகர்கோயில் வட்டாரங்களிலிருந்து அதிக பேர் எங்களோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறீங்க. அங்கேயே ஜெபிப்பதற்கான ஒரு அருமையான தேவ பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க ஊழியத்தினுடைய சகல காரியங்கள், மற்ற விவரங்களை கூட நீங்கள் அவங்களோட கூட ஷேர் பண்ணலாம் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.